இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகள் பழமையானது. தமிழ் மொழியை இருக்க இந்த மாநிலத்திலே 5000 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியை நீக்கிவிட்டு, தமிழ் மொழிக்கான முன்னுரிமையை நீக்கிவிட்டு இந்தியை திணிக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு 100 ஆண்டுகளாக போராடி வந்திருக்கிறது. இப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன செய்யுதுனால், இங்கே எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா இடத்திலும் இந்தியை முன்னிலைப்படுத்துகின்ற வேலை செய்யறாங்க. தென்னக ரயில்வேல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் மொழியில இருந்த பெயர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அந்த இடத்துல இந்தியில எழுதியிருக்கிறாங்க. மோடி எங்க போனாலும் தமிழ் மொழி பேசுறாரு, தமிழ் மொழி சிறந்ததுன்னு பேசுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி காரங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு முன்னிலை கொடுக்காம இந்திக்கு முன்னிலை கொடுக்கிறது என்ன யோகியதை? உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் தமிழ் மொழியில மையத்தில் எழுதுவீங்களா? மத்தியில் எழுதுவீங்களா? இந்திய ஓரமா போடுவீங்களா? அதுக்கு தைரியம் இருக்குதா? இது பிஜேபி காரன் ஒருத்தர் கூட கேட்க துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது இந்தி நாடா? எல்லாரும் தானே வரி கட்டுறோம். எதுக்கு ஒரு மொழியை திணிக்கிற மேல? ஒரு மொழி எதுக்கு மேல திணிக்கிற? இந்திக்கு எதிரான இவ்வளவு போராட்டம் நடந்தக்கூடிய இந்த நிலத்துல நீ மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய எல்லா நிறுவனங்களும் இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சுட்டே வர்றாங்க. 100 ஆண்டு கால போராட்டம். இது ஒரு தனி கட்சியினுடைய போராட்டம் அல்ல, ஒரு இனத்தின் போராட்டம், தமிழ் இனத்தினுடைய போராட்டம். அப்ப தமிழ் மொழியை வளர்த்துறோம், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், பிஜேபி நாடகம் நடிக்குது. பிஜேபியினுடைய தலைவர் தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காங்க. இனிமேல் அவங்க இந்தி இசைன்னு வச்சுக்கிட்டோம், அது மரியாதையா இருக்கும். நீங்க தமிழ் இசைன்னு வச்சிருக்கீங்க, இந்தி இசைன்னு வைங்க. அண்ணாமலை வேணா இந்தி மலைன்னு வச்சுக்கோங்க, இல்லையா? நாங்க அதானே கேட்க முடியும். நயினார் நாகேந்திரன் இருக்காரு, இந்தி நயினார் நாகேந்திரன் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்குன்னா அந்த மொழியை வச்சுக்கோங்க. நீங்க அடிமையா இருந்தா நாங்க எதுக்கு அடிமையா இருக்கணும்? நாங்க எதுக்கு அடிமையா இருக்கணும்? எங்களுக்கு என்ன தேவை இந்த நாட்டில்? தமிழ்நாட்டில் எதுக்கா இந்தி? எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தி வச்சிருக்கிற? தமிழ்நாடு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய போக்கை தமிழ்நாடு மக்கள் ஒரு காலத்தில் மேற்கொள்ள மாட்டாங்க. ஒன்றிய அரசு ஒழுங்கு மரியாதையா முன்னாடி எப்படி இருந்ததோ, தமிழுக்கு முன்னிலை கொடுக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்ததோ அதை செய்ய வேண்டும். பிஜேபி அதற்கான அழுத்தத்தை கொடுத்து உடனே செய்யல அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படும், ஒழிக்கப்படும். எச்சரிக்கிறோம். நாங்க எதற்கும் பயப்படல. வழக்குக்கோ சிறைக்கோ பயப்படுற இனம் தமிழினம் கிடையாது. இந்த இனத்தை அவமானப்படுத்துற விதமா என் ஊர்ல இந்திய குணம் திணிக்கிற, என் வடநாட்டில் திணிய தமிழை பார்ப்போமே. தமிழ்நாட்டில் தமிழ்ல எழுத, வடநாட்டில் எல்லாம் அவ்வளவு தமிழ் மேல அக்கறை இருக்கு. பிஜேபி காரனுக்கு அக்கறை இருக்குன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளின் பெயர்ல இந்தியை கீழே இறக்கிட்டு மேல தமிழ்ல எழுத உன் யோகியதை என்னன்னு பார்ப்போம். உனக்கு தமிழ் மொழி மேல என்ன அக்கறை இருக்குன்னு பார்ப்போம். அது திருவள்ளுவரை அவ்வளவு கொண்டாடுறிய எல்லா தெருவுலையும் வடநாட்டில் திருக்குறள் எழுதி வை, திருக்குறள் எழுதி வை. அங்கெல்லாம் சமஸ்கிருதம் வேணும். சமஸ்கிருத ஸ்லோகத்தில் பேசுவேன், சமஸ்கிருதத்தை எடுத்து சொல்லுவேன். நேற்று குருமூர்த்தி எழுதியிருக்கிறார், குருமூர்த்தி எழுதியிருக்கிறார் பெரியார் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு. நான் குருமூர்த்தியை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய எந்த விழாவிலையாவது, எந்த கும்பாபிஷேகத்திலிருந்து கணபதி ஹோமத்திலிருந்து தமிழ்ல பேசுறீங்களா? தமிழ்ல சொல்றீங்களா? திருக்குறளை முன்னிலைப்படுத்துறீங்களா? இல்ல இல்ல, எல்லாம் சமஸ்கிருதம் தானே. குருமூர்த்தியோடைய எல்லா வீட்டு விசேஷத்திலையும் சமஸ்கிருதத்தில் தானே பேசுங்க. அப்புறம் என்ன உனக்கு தமிழ் அக்கறை? அப்படி என்ன பெரியார் தமிழை பத்தி பேச உனக்கு என்ன அக்கறை? நீ பேச சொல்லுவியா? தமிழ்நாடுகள் கோயில்ல தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும், குருமூர்த்தியால பேச முடியுமா? வக்கு இருக்கா? வாயை பொத்தி தானே இருந்தீங்க. கண்ணகிக்கு முக்கியத்துவம் தரல, சிலப்பதிகாருக்கு பெரியார் முக்கியத்துவம் தரலன்னு சொல்ற. சரி, சீதாவை பத்தி பேசிட்டு இருக்கிறிய, ஏன் கண்ணகியை பத்தி என்னைக்கா பேசிருக்கியா? நீ என்னைக்கா கண்ணகியை பத்தி பேசிருக்கிறியா? எதை எடுத்தாலும் சீதா பிராட்டி ராமாயணத்தில் இருப்பதை போல வியாக்கியானம் பேசுறிய. ஒரு பார்ப்பனராவது, ஒரு பிஜேபி காரனாவது, ஒரு சனாதனியாவது சிலப்பதிகாரத்தை எடுத்து சொல்லிருப்பியா? நீ கண்ணகியை பத்தி பேசிருப்பியா? உனக்கெல்லாம் என்ன தமிழ்ல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய நடிப்பெதுக்கு? நடிப்பெதுக்கு? தமிழை நீச மொழி என்று சொன்னது சங்கராச்சாரியார். காஞ்சி சங்கராச்சாரியார் தமிழை நீச மொழின்னு சொன்னாரு. இங்க சீமான் கும்பல் எல்லாம் பெரியார பேசுறிய, ஏன் சங்கராச்சாரியார் பேச துப்பு இருந்தா பேச பார்ப்போம். அங்க ஏத்து நில்ல. இந்த இந்திய திணிக்கிறான் பிஜேபி காரன், தமிழ் மொழிக்கு ஏதோ பண்றான்னு சொல்லி பிரஸுக்கு முன்னாடி நாடகம் நடிக்கக்கூடிய சீமான் இந்திய எதிர்ப்புக்கு போராட்டம் நடத்த வேண்டியதானே? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டிய என்ன தடுக்குது? இந்தி திணிப்பை ஏன் சீமான் கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்க்கிறார்? ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அதே போல நடிகர் விஜய் அவர்கள் கேட்கின்றோம், இந்தி திணிக்கப்படுது. இது தமிழ் இனத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல். இது கட்சி பிரச்சனை அல்ல. இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமானது அல்ல.
தமிழ் இனத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில பிஜேபி செய்யுத உங்க கட்சி தொண்டர்கள் தயவு செய்து வீதியில இறக்குங்க. இந்திக்கு எதிரான போராட்டத்தை கூர்மைப்படுத்துங்க. அதுல என்ன தப்பு இருக்க போது? ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த கட்சிகள் எல்லாம் பேசுமா? ஓட்டுக்காக மட்டும் தான் பேசுவீங்களா? ஓட்டு வாங்குறதுக்காக தான் பேசுவீங்களா? அல்லது ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும்தான் பேசுவது அரசியல் பேசுறீங்களா? அல்லது இனத்துக்காக பேசுறது அரசியல் பேசுவீங்களா? மக்களுக்காக பேசுறதாங்க அரசியல். இன்னொரு கட்சியை எதிர்த்து பேசுறது மட்டும் அரசியல் அல்ல. அது ஓட்டுக்காக பேசுறது, இனத்துக்காக பேசுங்க. இனம் உங்களோட வந்து நிக்கும். இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விஜய் எடுத்தாருன்னா தமிழினம் விஜயோட நிக்கும். நாம் தமிழரை போல நாடகம் நடிக்கக்கூடிய செயலை இந்த மண் ஒரு நாளைக்கு அனுமதிக்காது. மே 17 அனுமதிக்காது. மே 17 இருக்கின்ற வரை தமிழினத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதலை, தமிழர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துகின்ற எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்க நாம் தமிழர் மாதிரி வாய் சாவடல் கிடையாது. விஜய் கட்சியை போல கைகட்டி வேடிக்கை பார்க்கல. திமுக அரசு இதற்கு எதிராக திமுக கட்சி தொண்டர்களை இறக்கி இருக்கணும். அதிமுக மொழிப்போரிங்க கூட்டம் நடத்துறீங்களே, ஏன் இந்திக்கு எதிராக இறங்க வேண்டியதான உங்க கூட்டணி கட்சி பிஜேபி ஏன் செய்யுதுன்னு அதிமுக ஏன் கேட்கவில்லை? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஏன் பேசல? ஆக கூட்டணி கட்சிகளை திமுக களத்தில் இறக்கணும். திமுக தொண்டர்கள் வீதியில் இறங்கணும். இது கட்சி பிரச்சனை அல்ல. எல்லா ரயில்வே ஸ்டேஷனிலும் இந்திய முன்னிலைப்படுத்தக்கூடியதை திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. ட்விட்டர்ல எடுத்து பதிவு பண்றீங்க. உங்க தொண்டர்களை களத்தில் இறக்குங்க. அதிமுக மொழிப்போர் ஈயர் போராட்டத்துக்கு ஆதரவு தருவது போல மொழிப்போர் ஈயர் கூட்டத்தை நடத்துறீங்க. ஏன் இந்திக்கு எதிராக உங்க கூட்டணி கட்சி பிஜேபிக்கு எதிராக பேசுறதுல எது தயக்கம்? ஆக இவங்க எல்லாருமே இன்றைக்கு இனத்திற்கான அரசியலுக்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுக்கு எந்த கட்சியுமே நாங்க தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகளை எதிரியா பார்க்கல. ஆனா தமிழினத்துக்கு சிக்கல்லாம் எல்லாரும் ஒன்னா வரணும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்திய அழிப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் மே 17 இயக்கத்தால் முன்னெடுக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் நீக்கப்படவில்லை என்றால் அதை அழிக்கின்ற போராட்டத்தை வரும் நாட்கள் நாங்கள் தீவிரப்படுத்துவோம், கூர்மைப்படுத்துவோம். நாங்கள் எதற்கும் அஞ்ச போவதில்லை. வழக்கிற்கோ சிறைக்கோ அஞ்சுகின்ற கூட்டம் மே 17 கூட்டம் இல்ல, இனத்திற்காக போராடுகின்ற கூட்டம். ஆக இந்திய எழுத்துக்களை அழிக்கின்ற போராட்டத்தை தொடங்கக்கூடிய அந்த அறிவிப்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ரயில்வேல இவ்வளவு இந்திய திணிக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உத்தரப்பிரதேசத்திற்கு பட்ஜெட்ல 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், பீகாருக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், மத்திய பிரதேசத்திற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கிய மோடி சர்க்கார் பெருத்த லாபத்தை ரயில்வேக்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,700 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார். வெறும் 6,700 கோடி. யூபிக்கு 19,000 கோடி. அங்க பாதி பேர் டிக்கெட் எடுக்கிறது இல்ல. ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா கூட இடம் கிடைக்கிறது இல்ல. அந்த லட்சணத்துல அங்க ரயில்வே நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு, மோடி அரசு. தமிழ்நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு இங்கே கட்டுப்பட்டு இந்த மக்கள் இந்த ரயில்வேயை லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி லாபகரமா நடத்துற எங்க தமிழ்நாட்டில் இந்திய அதிகாரி திணிக்கிற நீ தான் பட்ஜெட்ல ஒதுக்கல. 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, பீகாருக்கு 10,000 கோடி தர்ற. லாபம் தரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி, ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி வஞ்சித்திருக்கிறது மோடி சர்க்கார். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நிலத்தை கையகப்படுத்த முடியல. நான் பிஜேபி காரன் கேட்கிறேன், பதில் சொல்ல கூட்டம், அவங்க பதில் சொல்லட்டும். நிதியமைச்சர் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நிலத்தை கையகப்படுத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் நிதியை ஒதுக்கலன்றீங்க. நேஷனல் ஹைவேஸ்க்கு நிலத்தை புடுங்குறீங்கல்ல, தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலத்தை புடுங்குறீங்கல்ல, விவசாயிகள்கிட்ட மிரட்டி நிலத்தை புடுங்குறாங்கல்ல, அங்க புடுங்க முடியும் உங்களால. அங்க வேலை செய்யக்கூடிய உங்களால ரயில்வேக்கு நிலத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை? காரணம், நெடுஞ்சாலைத்துறையில நிலத்தை புடுங்கி டோல்கேட் போட்டு வடநாட்டா நல்லா சம்பாதிக்க முடியும், கொள்ளையடிக்க முடியும். ஆனா ரயில் நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற நிலத்தை எடுத்தா அது இந்த மக்களுக்கு பயனுள்ளதா போகும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயனுள்ளதா போகும். அதனாலதான் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் பண்றது இல்ல. அப்ப இந்த பிஜேபி அரசினுடைய சதி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டின் மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கிறது மோடி சர்க்கார். வேற நாட்டு மேல பொருளாதார தடையை கொண்டு வருவது போல தமிழ்நாட்டின் மேல ஒரு பொருளாதார தடையை வெட்கம் இல்லாமல் கொண்டு வந்துட்டு இப்ப இந்திய திணிச்சிருக்கிறாங்க. இந்திக்கு எதிரான போராட்டம் நிச்சயமாக கூர்மை பெறும். நீ பட்ஜெட்டே ஒதுக்கல, இந்த பிரச்சனையை வருகின்ற தேர்தலில் அனைத்து மக்களும் பிஜேபி காரன் பார்த்து கேட்பாங்க. பிஜேபிக்கு யாராவது ஓட்டு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகத்தான் நாங்க பார்க்க முடியும். ஒரு ரயில்வேல 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, 6,000 கூட தமிழ்நாட்டுக்கு தரனா உன்னுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டு என்ன வச்சிருக்கிற? தமிழ் மொழிக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறங்கிறதா எங்க கேள்வி. ஆக தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிச்சுட்டே இருந்தனால் இனி வரக்கூடிய காலத்துல இந்திய ஒழிச்சு கட்டுற தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்க இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்தி மொழியை அல்ல.
எங்கள் நிலத்துல தாண்டி தமிழ் மொழிக்கு மேல இந்திய திணிப்பேன்னா உத்தரப்பிரதேசல இந்திக்கு மேல தமிழ திணி பாப்போம். உத்தரப்பிரதேசல பீகார்ல இருந்தானே வேலைக்கு ஆள் வர்றாங்க, அங்க தமிழ்ல போடு, அங்க தமிழ்ல போடு. வடநாட்டுல இருந்து வரக்கூடியவன் இங்க என்ன ஸ்டேஷன்ல பேர் இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி தருவேன்னா, தமிழ்நாட்டுல இருந்து வடக்குல போறான காசி சங்கமம் நடத்துற இல்லையா? காசி சங்கமத்துக்கு போறவனுக்கு தமிழ் மொழியில பார்த்தா தானே தெரியும் என்ன ஸ்டேஷன் இருக்குன்னு. அதை எழுதி காமி பார்ப்போம். உன் தமிழ் மொழி பட்ட நாங்க பார்த்து தொலைக்கிறோம். அப்படியெல்லாம் வக்கீல் இல்ல. அப்ப தமிழை நாசப்படுத்தி விட்டு இந்திய திணிக்கிற வேலை செய்யறாங்க. பார்த்துட்டு மாணவர் சமூகம் சும்மா இருக்காது, இளையோர் சமூகம் சும்மா இருக்காது. நாங்களெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிரான போராட்டம் வெடிக்கும், நிச்சயமாக வெடிக்கும். அது தேர்தல் அரசியல், தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியல் கிடையாது. போன ஆண்டு சொன்னோம் இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துவோம், இந்த ஆண்டு சொல்லியிருக்கோம், இப்ப நடந்திருக்கிறோம், இப்ப ஆரம்பித்திருக்கின்றோம். இத்தனை எதிர்ப்புக்கு பிறகு இந்திய திணிப்பா என்றால் தமிழை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். தமிழர்கள் மாணவ உணர்வு மிக்கவர்கள், நிச்சயமாக எதிர்த்து போராடுவார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடரும். இங்க ரயில்வேயில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் நிச்சயமாக, ரயில்வே மட்டும் இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க, பேங்க்ல வச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லா இடத்திலும் இந்திய அளிக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்கும் என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இதுக்கு கால அவகாசம் தேவையில்லை, உடனடியாக நீக்கலாம். அவங்க எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் ரயில்வே நிலையத்தில் இந்தியை திணிச்சிருக்கிறாங்க, எந்த அறிவிப்பும் போடல. அதே போல உடனடியாக நீக்க வேண்டும், போராட்டம் உடனடியாக தொடங்கும் நிச்சயமா.